ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ஆஞ்சலை பார்த்தீங்கன்னா நம்முடைய மாசிலா மணிக்கையில் வந்து இவங்கெல்லாம் ஒரு ஆளாக ஒரு பெத்த பொண்ணுக்கு வந்து செலவுக்கு வந்து பணம் தர மாட்டியே, உன் பொண்ணோட வாழ்க்கையை வந்து கெடுத்துட்டே வந்து உன் தங்கச்சி பொண்ணு தான் அவங்களுக்கு வந்து பார்த்து செலவு பண்ணுற, எனக்கு ₹1 வந்து கொடுக்க மாட்டேன், எல்லாம் வந்து நல்லா இருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறேன். என் அஞ்சலி கம்மியாக அந்த ஆள் வந்து கோவப்பட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து அடிச்சு போடுவான் அப்படின்ற மாதிரி நம்ம சின்னமணி சொன்னாலுமே வந்து இந்த அஞ்சலி வந்து ஓர பேசுகிறவளுக்குள்ள நம்மளுடைய மாசிலாமணி பார்த்தீங்கன்னா பள்ளியில் ஒன்று இடத்துல வந்து கடவா பல் வந்து பிடிக்கிட்டு போயிட்டு பக்கத்து ஏரியாவில் வந்து விழுந்துருச்சுங்க. அந்த அளவுக்கு அடி வந்து பாலமாச்சு. அந்த அளவுக்கு வந்து பேசுனது ரொம்பவுமே வந்து கொடூரமாக வந்து பேசியிருக்காங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நம்முடைய லட்சுமி மகளோட என்னுடைய வாழ்க்கை போச்சு, நீ வந்து என் வீட்டில் வந்து சந்தோஷமா இருக்குல்ல, உன் மகளோட வாழ்க்கையை வந்து கூடிய சீக்கிரம் வந்து அழிச்சு உன்னை வந்து இந்த வீட்டை விட்டு வந்து நடு தெருவில் வந்து தோரத்தல்னா பாரு, உன் மக வந்து என்னைக்கு வந்து அந்த வீட்டை விட்டு நடுத்தருவில் வந்து நிற்கிறாலும் அன்னைக்கு நீ இந்த வீட்டை விட்டு நடுத்தருவில் போய் வந்து நிற்பேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சவால் வந்து விடுறாங்க. ஐயோம்மா, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறது, வீட்டுக்கு வந்து சவால் விட்டு அந்த ஆள் வந்து சோறு போடுவாங்க என்னன்னு தெரியல அப்படின்ற மாதிரி வந்து இந்த ஆஞ்சலி வந்து புலம்புறாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அர்ஜென்ட்டாக வந்து மொபைலுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணி ஆகணும், எனக்கு வந்து எப்படியாவது வந்து ஹெல்ப் பண்ணு, மொபைலுக்கு மட்டும் ஒரு மாதத்துக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணுமா, நான் எப்படியாவது வந்து அடுத்த மாதத்துக்கு என்னுடைய வீட்டுக்குள்ள வந்து அந்த வீட்டுக்குள்ளே வந்து போயிட்டு நான் மகாராணியாட்ட வந்து வாழலாம், அப்போ வந்து இந்த 500க்கும் 1000த்துக்கு வந்து நான் வந்து பிச்சை எடுக்க மாட்டேன், அப்போ வந்து லட்சமும் கோடியும் மட்டும்தான் என் கையில் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி வந்து வாய் உதாறு வந்து விட்டுட்டு இருக்காங்க. இவ வந்து நினைக்கிறது என்னைக்குமே வந்து 10 வயசாக வந்து நடக்கவாதுங்க. இவருடைய கனவெல்லாம் மண்ணா வந்து போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்முடைய சிந்தாமணி பார்த்தீங்கன்னா நம்ம மகள் கூட சேர்ந்து நம்மளும் வந்து கெட்டு போயிடும் போல இருக்கே, இவ கூட வந்து சேரத்தை விட்டால் மட்டும்தான் வந்து நமக்கு ஏதோ ஒரு 15ஆவது வந்து நம்மளுடைய வீட்டுக்காரர் வந்து காசு தருவான் அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலியும் பிளான் பண்ணி என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லட்சுமிகளில் வந்து இந்த வீட்டு செலவுக்கு பால்காரனுக்கெல்லாம் கொடுக்கறதுக்காக வந்து பணம் கொடுத்துருந்தாரு பார்த்தீங்கன்னா நம்முடைய மாசிலாமணி. அந்த பணத்தை வந்து எனக்கு வந்து காசு வேணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சலி வந்து புடிங்கிறாங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்ட நம்முடைய மாசிலாமணி மறுபடியும் வந்து என்னம்மா நீ எதுக்காக வந்து காசாக கொடுத்த அப்படின்ற மாதிரி கேட்டு, ஏன்டி என் தங்கச்சிக்கு வந்து நீ காசாக வந்து புடிங்கிருக்க, உன்னை வந்து சும்மா வர மாட்டேன், வீட்டு செலவுக்கெல்லாம் வந்து காசு இல்லாத இருக்கு, நீ வந்து இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டியா, இனிமே வந்து வீட்டில் வந்து எல்லாரும் சாப்பிட்ற தட்டெல்லாம் நீரும் வந்து கழுவணும், இதான் வந்து உங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் அப்படின்ற மாதிரி வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து ஆர்டர் போட்டுறாங்க. இல்லைன்னா உங்களுக்கு சோறு கிடையாதுன்றது நம்ம மாசிலாமணி. இவர் செய்து வந்து சரியானதுதான் நினைக்கிறேன். வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ்.